ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று புனித மத்தியா திருத்தூதருடைய திருவிழாவை கொண்டாடுகிறோம். இயேசுவின் 12 சீடர்களில் ஒருவர் யூதாஸ் இஸ்காரியோத்து ஆண்டவரை காட்டிக் கொடுத்து இறந்த பிறகு அவருடைய இடத்தில் வேறு ஒருவரை திருத்தூதர்கள் நிரப்புகிறார்கள். இந்த வேறொருவர் யாராக இருக்க வேண்டும்? தொடக்க முதல் ஆண்டவரோடு பயணித்த சீடர்களாக இருக்க வேண்டும். இதுதான் ஒரு முக்கியமான தகுதி. இந்த தகுதியில் 2 பேர் வருகிறார்கள். திருத்தூதர் பேதுரு இந்த முடிவை கடவுளின் பிரசன்னத்திற்கு விட்டுவிடுகிறார். சீட்டுக்குழிக்கு போடவே மத்தியாவின் பெயருக்கு சீட்டு எடுக்கப்படவர் மத்தியா திருத்தூதர்களில் ஒருவராக சேர்த்துக் கொள்ளப்படுகிறார். ஆண்டவர் என்று சொல்லுகிறார், என் மகிழ்ச்சி உங்களில் இருக்கவும் உங்களில் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே நான் இவற்றை சொல்கிறேன். எதை சொல்லுகிறார்? நான் உங்களுக்கு அன்பு செய்வது போல நீங்கள் அன்பு செய்யுங்கள். இந்த அன்பு செய்வதன் வழியாய் கடவுளின் மகிழ்ச்சி நம்மில் குடிகொள்கிறது. நம்மில் குடிகொள்வதோடு மட்டுமல்லாமல் நம்மை சார்ந்திருக்கின்ற மனிதர்களுக்கும் அது செல்கிறது. அதனால் ஆண்டவரின் மகிழ்ச்சி நம்மில் நிறைவடைகிறது. தந்தையோடு மனிதன் இருக்கின்ற போது, கடவுளோடு மனிதன் வாழுகின்ற போது இந்த மகிழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நான் உங்களில் நிலைத்திருக்கின்ற போது இந்த மகிழ்ச்சி நிறைவு பெறும். தந்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கின்ற போது இந்த மகிழ்ச்சி நிறைவு பெறுகிறது. புனித அபிலா தெரசம்மாள் இப்படி கடவுளை நோக்கி வேண்டுவார், இந்த சோகமான முகம் கொண்ட மனிதர்களிடமிருந்து என்னை விடுவியும். சோகமாக இருக்கின்ற முகத்தை தொங்கலாக்கி போட்டுக்கொண்டு இருக்கின்ற புனிதர்கள் என்று அழைக்கின்ற மனிதர்களிடமிருந்து என்னை விடுவியும். சோகமான மனிதன் எப்பொழுதும் புனிதனாக இருக்க முடியாது என்பதுதான். ஆண்டவரோடு இருப்பவர் மகிழ்ச்சியாக இருப்பார். இந்த ஒரு ஞானத்தை கடவுள் என்று நமக்கு தரும்படியாக ஜெபிப்போம். கடவுளோடு இருப்பதுதான் மகிழ்ச்சி, வேறு எதுவும் மகிழ்ச்சி அல்ல. வேறு எந்த பொருளோ பதவியோ பட்டமோ மகிழ்ச்சி அல்ல. கடவுளோடு இருப்பது மட்டுமே மகிழ்ச்சி. இந்த ஞானத்தை, இந்த புதிய சக்தியை இறைவன் நமக்கு தர வேண்டும் என்று தொடர்ந்து ஜெபிப்போம். எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரை போற்றுகிறோம். புனித மத்தியாவினுடைய விழாவிலே நீர் எங்களுக்கு கொடுக்கின்ற வல்லமைக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் தோழமைக்கும் நன்றி. எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. உமது பிள்ளைகளாக எங்களை வழிநடத்தும். மகிழ்ச்சியை தேடி கனகங்களுக்கும் ஆசிரமங்களுக்கும் பல்வேறு பொருட்கள் மத்தியிலும் சமூக தொடர்பு சாதனங்களிலும் மனிதன் தேடிக்கொண்டிருக்கின்ற சமுதாயத்தில் உம்மோடு இருப்பது மட்டுமே மகிழ்ச்சியினுடைய ஆரம்பம், முடிவு என்பதை நாங்கள் அறிந்து ஏற்றுக்கொண்டு உம்மோடு வாழ வரம் தாரும். அனைவரையே எங்கள் அன்பு தாயே, உன் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.